அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடிக்கு எதிராக எதிர்ப்பு அணியை உருவாக்கும் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார். அதிமுகவில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். மேலும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டார் என்ற ஆடியோக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார். அதிமுகவின் எதிரியே எடப்பாடி பழனிசாமி தான். அவர் லாவகமாக புறவாசல் வழியாக அதிமுகவை கைப்பற்றி கொண்டு அதிமுகவிற்காக உண்மையாக உழைத்த அனைவரையும் வெளியேற்றிவிட்டார். இன்று துரோகியின் கையில் அதிமுக சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை மீட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து நால்வரும் ஒருங்கிணைந்து பயணிக்க திட்டமிட்டிருக்கிறோம். மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமியை அதிகாரத்திலிருந்து இறக்கி அதிமுகவை கைப்பற்றுவோம் என கூறி வருகிறார். அதே சமயத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் துளியளவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தனது பொறுப்பில் கனகச்சிதமாக உறுதியாக இருந்து வருகிறார். அவரை மீறி அதிமுகவில் எதுவும் நடைபெறாது என்று கூறும் அளவிற்கு அதிமுகவில் வலிமையாக இருந்து வருகிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்தவர்கள் அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இறுதியாக செங்கோட்டையன். இந்த வரிசையில் தற்பொழுது ஜெயக்குமார் மற்றும் சி.வி. சண்முகம் இருப்பார்களா என்ற ஐயம் எழுந்து வருகிறது. ஜெயக்குமாரும் சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளர்கள். இவர்களை நம்பித்தான் அவர் ஆரம்ப காலத்தில் கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில், அதாவது 18வது மக்களவைத் தேர்தலின் தோல்விக்கு பிறகு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அறுவர் ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார்கள். இந்த அணியில் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் இவர்கள் கேட்டபோது கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க கூடாது, ஓபிஎஸ் துரோகி என அப்பொழுது கூறினார்கள். ஆனால் சி.வி. சண்முகமோ எடப்பாடி பழனிசாமியிடம், நாங்கள் சொல்வதை கேட்பதற்காகத்தான் உங்களை பொதுச் செயலாளராக ஆக்கினோம், ஆனால் உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என அப்பொழுது நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இவர்களை ஒருங்கிணைக்க அப்பொழுதே மறுப்பு தெரிவித்து விட்டார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அது முதல் சி.வி. சண்முகம் ஒதுங்கியே இருந்து வந்தார். அதே சமயத்தில் சி.வி. சண்முகம் சமீப காலமாக பாஜக மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் சி.வி. சண்முகத்திற்கு இடம் கேட்கும் அளவிற்கு இவர்களது நெருக்கம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி உருவாகி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மத்திய அமைச்சரவையில் சி.வி. சண்முகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கேட்பார் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் சி.வி. சண்முகம் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்து வருகிறார். விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட இவர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பொன்முடியை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் 2021ஆம் ஆண்டு லட்சுமணனுக்கு எதிராக இவர் களம் இறங்கினார். ஆனால் லட்சுமணன் வெற்றி பெற்றார், சி.வி. சண்முகம் தோல்வி அடைந்தார். வரும் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட சி.வி. சண்முகம் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் தொகுதிக்கு பதிலாக தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் களம் இறங்கலாம் என அவர் தொடர்ந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கென தனது ராஜ்யசபா நிதியை முழுமையாக இந்த தொகுதியில் செலவிட்டு வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ மயிலம் தொகுதியை இவருக்கு வழங்காமல் மீண்டும் அவரை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட வைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் தொகுதியில் சி.வி. சண்முகத்தால் வெற்றி பெற முடியாது. அங்கு சசிகலாவின் ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கடந்த தேர்தல்களிலேயே உள்ளடி வேலைகளில் இறங்கி இவரை தோற்கடித்தார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தார். அதற்கு காரணம் பாஜக தான். இங்கு 40,000 சிறுபான்மையினர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் யாருமே எனக்கு வாக்களிக்கவில்லை, பாஜக நம்மோடு கூட்டணியில் இருந்ததால் என குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களும் மயிலாப்பூர் தொகுதியில் களம் இறங்கலாம் என்று திட்டமிட்டு அதற்காக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரை மீண்டும் ராயபுரம் தொகுதியில் நிறுத்தவே திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி அதிமுகவின் இரு சீனியர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு பரிச்சயமான தொகுதிகளை விடுத்து வேறு தொகுதிகளில் போட்டியிட முயற்சிகளை மேற்கொண்டு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் அதே தொகுதியில் நிறுத்த திட்டமிட்டிருப்பது இவர்களுக்கு இடையே அதிருப்தியை உருவாக்கி இருப்பதாகவும், மேலும் பல மாவட்ட செயலாளர்கள், மூத்த சீனியர்கள் தொடர்ந்து இதேபோன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஒரு புதிய அணியும் உருவாகலாம் என்று சொல்லப்படுகிறது. நன்றி.